VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். Assalamu alaikum. VMK News and Views, ரைட்டிங் டு த பிரஸ் அண்ட் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய குரூப்களில் இருக்கும் நம்முடைய தோழர்கள் பல விஷயங்களை ஃபார்வர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பலவிதமான விஷயங்கள் கூறப்படுகின்றன. தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்பீராக. வணிகம். இந்தியாவுக்கான 2 LPG சரக்கு கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து பயணம். இணையதள செய்திப்பிரிவு. இந்தியாவுக்கு வரவிருந்த சரக்கு கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையில் முடக்கப்பட்டுள்ள நிலையில் LPG எரிபொருள் நிரப்பிக்கொண்டு இந்தியாவுக்கு வரவிருந்த சரக்கு கப்பல்களில் 2 சனிக்கிழமை மார்ச் 16ஆம் தேதி அதிகாலையில் ஹோர்மூஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதாக மத்திய அரசு இன்று தெரிவித்தது. இது குறித்து துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை சிறப்பு செயலர் ராஜேஷ் குமார் சின்ஹா செய்தியாளர்களுடன் இன்று மார்ச் 16ஆம் தேதி பேசுகையில், அவை சரக்கு கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை அதிகாலையில் கடந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்று தெரிவித்தார். இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தின் SCGI ஷிவாலிக் மற்றும் நந்தா தேவி என்ற அந்த 2 கப்பல்களில் சுமார் 92,700 மெட்ரிக் டன் எரிவாயு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி இன்று பேசும்போது ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்ல இந்தியா சரக்கு கப்பல்கள் சிலவற்றுக்கு ஈரான் அரசால் சிறப்பு விலக்களிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஆனால் எத்தனை கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. நல்ல செய்தி தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியவராக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி.